இவர் தான் மிஸ்டர் நல்லவர். நீங்க எப்படி நல்லவங்களா? இவர் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர். வெல், நல்லது செய்ய நினைக்கிறேன், அவ்வளவுதான். எந்த அளவுக்கு நல்லவர்னா சொர்க்கத்துக்கு போறவங்க லிஸ்ட்ல இவர் தான் நம்பர் 1 இருப்பாரு. ஓ யா. சரி மிஸ்டர் நல்லவரே, நீங்க 10 கட்டளைகளை கடைபிடிச்சிருக்கீங்களா? ஆமா. சரி, நம்ம சில கட்டளைகளை பார்த்து நீங்க எவ்வளவு நல்லவர்னு டெஸ்ட் பண்ணலாமா? ஓகே. அப்படியா? இப்ப பார்க்கலாம். பொய் சொல்லாதிருப்பாயாக. மிஸ்டர் நல்லவரே, நீங்க எப்பவாவது பொய் சொல்லிருக்கீங்களா? வெல், ஆமா. யாருதான் பொய் சொல்லல. பொய் சொல்றவங்கள நீங்க என்னன்னு சொல்வீங்க? பொய்யன். சரி, இன்னொரு கட்டளைய பாப்போம். திருடாதிருப்பாயாக. நீங்க இதுவரைக்கும் ஏதாவது திருடிருக்கீங்களா? ஒரு தடவையாவது? நோ. ஆனா இப்பதான் நீங்க பொய்யர்னு சொன்னீங்க. என் சின்ன வயசுல ஒரு வாட்டி சாக்லேட்டை ஆட்டிய போட்டேன். அப்போ திருடுறவங்கள என்னன்னு சொல்வீங்க? திருடன். இருக்கட்டும், இன்னொன்னு பார்க்கலாம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இது ரொம்ப ஈஸி. என் வைஃபை நான் ஏமாத்தினதே இல்ல. Hi, handsome. ஓ பேபி. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீ ஒரு பொண்ணை தவறான கண்ணோட்டத்துல பார்த்தாலே ஆல்ரெடி நீ அவரோட விபச்சாரம் செஞ்சாச்சுன்னு. ஓ ரைட். இன்னொன்னு, நீ கர்த்தருடைய நாமத்தை வீணாய் பயன்படுத்தாமல் இருப்பாயாக. நீங்க எப்பவாவது தேவனோட பெயரை சபிக்க பயன்படுத்திருக்கீங்களா? ஓ மை. அதுக்கு பேர் தான் மிஸ்டர் நல்லவரே தேவதூஷணம். தேவன் உங்களுக்கு உயிரையும் உங்களுக்கு வாழ்க்கையும் நீங்க வச்சிருக்க எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. ஆனா நீங்க அவரோட நாமத்தை அசிங்கப்படுத்திட்டீங்க. அதனால நீங்க உங்க வாயாலேயே நீங்க ஒரு பொய்யர்னு, திருடர்னு, கடவுளை சபிக்கிறவர்னு, விபச்சாரக்காரன்னு ஒத்துக்கிட்டீங்க. அதுவும் 10ல வெறும் 4 கட்டளை தான். ஓகே, ஒத்துக்கிறேன். நான் ஒன்னும் பெர்ஃபெக்ட் கிடையாது. இது அதை விட ரொம்ப மோசம். ஒருவேளை உங்க மூளையில மைக்ரோசிப்பை வச்சு உங்களோட ரகசிய சிந்தனையெல்லாம் ஒரு வாரம் ரெக்கார்ட் பண்ணி அதெல்லாம் ஒரு தியேட்டர்ல ஓட வச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க முன்னாடி போட்டு காமிச்சா? ஐயோ, எனக்கு அவமானமா இருக்கும். பைபிள் சொல்லுது, தேவனுக்கு எல்லாம் தெரியும், உங்க இருதயத்தின் ரகசியம் எல்லாம் தெரியும். வெல், சில பேரை கம்பேர் பண்ணும்போது நான் உத்தமன். ஒருவேளை இருக்கலாம். ஆனா கடவுள் அவரோட சட்டத்தின்படி தான் தண்டிப்பாரே தவிர மத்த மனுஷங்களை வச்சு பார்க்க மாட்டாரு. இருந்தாலும் நீங்க ஒரு நாளுக்கு 5 தடவை பாவம் பண்ணாலே ஒரு வருஷத்துக்கு 1825 பாவங்களை பண்ணிருக்கீங்க. இதே கணக்குப்படி நீங்க 70 வருஷம் வாழ்ந்தீங்கன்னா 1,20,000 பாவங்களை பண்ணிருப்பீங்க. நியாய தீர்ப்பு நாள்ல நீங்க பண்ண ஒவ்வொரு பாவத்துக்கும் கர்த்தர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். பைபிள் சொல்லுது, நியாய தீர்ப்பு நாள்ல ஒவ்வொருவரும் அவங்க பாவத்துக்கு கணக்கு கொடுக்கணும்னு. ஆனா கடவுள் என்ன மன்னிப்பாரு இல்லையா? அத நம்ம கோர்ட்ல பார்க்கலாமா? இங்க பாருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா நீங்க காசை வாங்கிட்டு என்ன விட்டுறலாம்ல? ஒரு பொல்லாத நீதிபதி தான் அதை ஏத்துப்பாரு. ஆனா நல்ல நீதிபதி சொல்வாரு, இறுதி தீர்ப்பு என்னன்னா, உன் பாவத்துக்கு நீதான் தண்டனையை அனுபவிக்கணும். தேவன் பொல்லாத நீதிபதி கிடையாது. அவர் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரா இருக்காரு. அவர் பாவத்தை வெறுக்கிறாரு. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அவருக்கு விரோதமா பாவம் பண்ற எல்லாரையும் அவியாம எரியிற அக்கினி கடல்ல போடுவாரு சொல்லி எச்சரிச்சிருக்காரு. அங்க அழுகையும் பற்களிப்பும் உண்டாயிருக்கும். அப்போ யாருதான் பரலோகத்துக்கு போக முடியும்? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. தேவன் நம்மள ரொம்ப நேசிச்சதுனால இயேசு என்ற பேர்ல இந்த பூமிக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான வாழ்க்கைய வாழ்ந்தாரு. அவர் பாவமே செய்யல, ஒரு தடவை கூட செய்யல. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருடைய பாவத்துக்காக சாகும்படியா தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் பாடுபட்டு அதிகமாய் அடிக்கப்பட்டார். அவர் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டு மரித்தார். அதனால பாவிகளான நமக்கு விடுதலை கிடைச்சது. அதுக்கப்புறம் அவர் 3ஆவது நாள் உயிரோட எழுந்து மரணத்தை ஜெயித்தாரு. நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எதுவுமே செய்ய முடியாது. அது தேவனுடைய கிஃப்ட். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து முன்னாடி தாழ்த்தி மனம் திரும்புறாங்களோ அவங்களையெல்லாம் அவர் மன்னிக்கிறாரு, உங்களை சுத்தப்படுத்துறாரு, உங்களுக்கு புது இருதயத்தை தராரு. பைபிள் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான்னு. அதனால உங்க இஷ்டப்படி வாழ்றத நிறுத்திட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து கிட்ட வாங்க. பைபிளை படிங்க, அதன்படி செய்யுங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள் வளர சபைக்கு போங்க. அதுக்கப்புறம் நீங்க பெற்ற சந்தோஷத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க.